என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? என்னது கத்திக்கிட்டு இருக்கேனா? ஓ, நீ இப்போ எஜமானி அம்மால, அதான் கொஞ்சம் கொம்பு முளைச்சிருக்கு போல. என்ன வேணும்? என்ன குரல்ல ஒரு திமிர் தெரியுது? சார்கிட்ட பேசிட்டு இருக்கோன்னு தெரியும்ல? இங்க பாரு, உன்கிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, எனக்கு உள்ள வேலை இருக்கு. என்னன்னு சீக்கிரம் சொல்லு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் துவைக்க துணி இருக்கு. ஏதோ துணி துவைக்கிறங்க வரலையாமே. வாஷிங் மிஷினில் பாட்டி போட சொன்னாங்க. வாஷிங் மிஷினில் போட முடியாது. அந்த துணி வாஷிங் மிஷினில் போட்டா அவ்வளோதான். அது ரொம்ப காஸ்ட்லியான துணி. நான் இப்போ தான் இங்கே வரதுக்கு முன்னாடி தான் ரொம்ப காஸ்ட்லியான மேனிக்யூர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால என்னால் கையில் துவைக்க முடியாது. நீ கொஞ்சம் துணி துவைக்கணும். என்னது? காது கேட்கலையோ? இங்கே நில்லு, இதோ வந்துடுறேன். துணி துவைக்க சொல்கிறேன். இங்கே பாரு, இதோ இதான் சின்ன துணி தான், கொஞ்சம் தான் இருக்கு. போ, போய் துணி துவைச்சு போட்டுட்டு அப்புறமா போய் வேலையை பாரு. வேற வேலை தான் அப்புறமா பார்க்கலாம். இந்த வேலையை பாரு. போ. இங்கே பாரு சந்திரிகா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. இன்னும் எதுவும் ஆஃபீஸ் கிளம்பவே இல்லை. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் அந்த வேலை முடிச்சுட்டு வரேன். ஏய், என்ன சொல்றது காதுல கேட்கல? என்ன சின்ன பிள்ளை இது? இப்போ அவர் கிளம்பி ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு அவரா கிளம்பி போய் பாரு. போ, போய் இந்த ட்ரெஸ் துவைச்சிட்டு வா. கேண்டி ஷாப் எங்க இருக்க? என்ன இல்ல, அது நீ துணி. ஏய், காது கேக்குதா இல்ல உனக்கு? கேண்டி ஷாப். ஏய் இந்து, உனக்கு காது கேட்கும்ல? கூப்பிடுறான், கேக்குதா? நாங்க போனேன்னு வச்சுக்கோ, அவன் இங்க வருவான். வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? கேண்டி ஷாப் போட்டுமா இல்ல துணி? ஏய், அது அது வந்து நான் வேணா துணி ஊற வைக்கிறேன். அப்புறமா துவை. என்ன இப்போ கொஞ்ச நேரம் ஊறணும்ல, அதுக்குள்ள போய் அங்க என்னன்னு பாரு. கேண்டி ஷாப் வரேன். கேண்டி ஷாப் நினைச்சு பாரு. உனக்கு வந்து வாழ்க்கைய பத்தியா எனக்கு பத்துக்கிட்டு வருதுடி. உன்னை பார்க்கும்போது ஒரு துணி துவைக்கிறதுக்கு உன்கிட்ட நான் வந்து கெஞ்ச வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு இந்த துணி நீ துவைச்சுதான் ஆகணும். என்ன பண்றது? இந்த துணியை நான் இப்போ ஊற வைக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துல துவைக்கல அப்புறம் இருக்கு. ஆடு உன் ஆட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணிட்டேன். அதை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்றேன். நான் கூட லேட்டா பண்ணலாம்னு நினைச்சேன், அது சரிப்பட்டு வராது. உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலடி. நீ சிரிக்கிறதும் உன்னை கொஞ்சறதும் சகிக்கல. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு உன்னை. அதானே திமிரா இல்லைன்னு தப்பு. ஏதோ உயிர் போகிற மாதிரி கூப்பிட்டுட்டு அங்கே ஓடி வந்திருக்கேன். என்னையும் கண்டுக்காம அந்த லேப்டாப்குள்ளேயே அப்படி என்ன செய்ய பார்த்துட்டு இருக்கான்? நான் வந்து நிற்கிறது தெரியாமையா இருக்கும். அது சரி, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? கீழே நிறைய வேலை இருக்கு. வேலைன்னு கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு எதுக்கு நீங்கள் வரணும்? நான் வந்துட்டேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் வந்திருக்கேன். காட், முடியலடா சாமி. இந்து ஏற்கனவே வேற ஃபோனில் டார்ச்சர் அது வேற பார்த்துருக்கான். நம்மளே காலில் சாமியை கட்டி விட்டுருக்கோம். அப்புறம் அவ்வளோதான். ஹலோ, அதான் நான் தான் வந்துட்டேனே. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு கீழே நிறைய வேலை இருக்கு. நான் போட்டுமா? உனக்கு கீழே மட்டும்தான் வேலையா? என்ன உங்களை இங்க வர வைக்கிறதுக்கு இத்தனை நேரம் கூப்பிடணுமா? அது கீழே கொஞ்சம் வேலையா இருந்தேன். வேலை இருந்தா கூப்பிட்டவங்க இப்படிதான் காத்திருக்க வைப்பீங்களா? ஸோ ஒரு தடவைக்கு 10 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் மேடம் மேலே வருவீங்க, அப்படிதானே? மேடம் ஆயிட்டேன் நானே. அப்புறம் நான் கூட மேடமை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கணும் போல நினைச்சேன். எனக்கு இவ்வளோ நேரம் வராமல் இருந்தீங்கல்ல, அதனால தான் மேடம். சரி, வந்துட்டேன்ல, இப்போ சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை உங்களுக்கு கீழே மட்டும் தானே வேலை இருக்கு. நான் கூப்பிட்டு 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. போங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? 4 தடவை கூப்பிட்டு மேலே வர வச்சுட்டு இப்போ இடம் மறுபடியும் லேப்டாப்குள்ளே போயாச்சு. மேலே கூப்பிட்டுட்டு மறுபடியும் நீ கீழே போன்னு சொல்கிறது. இப்படி அமைதியாக நின்றுட்டு இருந்தால் வேலைக்காகாது. ஹலோ, சரி, இனிமே நீங்கள் இந்துன்னு நினைக்கும் போதே இங்கே வந்து நிற்பேன். போதுமா? சொல்லுங்கள், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை. அது என்ன இப்போலாம் ரீசெண்ட் டேஸாக ஒரே பிளாக் கலர் ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணுற? எது
இதை கேட்கவாட கூப்பிட்ட ஒன்று? என்ன கேட்டது பதிலே வரல? ஆ இல்லை, நான் பார்க்கும்போது ஒரே பிளாக் ட்ரெஸ்லேயே இருக்கியே, அதான். ஏன் நல்லா இல்லையா? அப்படி சொல்லல. இன்னும் நான் அப்படி மீன் பண்ணல. இல்லை, நான் கொஞ்ச நாள் உன்னை பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரே பிளாக் ட்ரெஸ்லேயே இருக்கியா, அதான் ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமே தான். திடீர்னு பிளாக் கலர் மேலே எனக்கு ஒரு லவ் வந்துடுச்சு. எது? அது அது வந்து பிளாக் கலருக்கு திடீர்னு என்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான். என்ன சக்தியோ இதமாக என்னை இழுக்கும் காந்த சக்தியோ இவன் கைகளிலே உள்ளதென்ன மந்திர கோலோ. என்ன? ம், அவ்வளோதான் தள்ளி இருந்தேன்ல, நீ சொன்னது காதில் விடுக்கல, அதான். சொல்லு, என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லை, நீ ஏதோ சொல்லி அது என் காதில் தப்பாக கேட்டது, அதான். என்ன கேட்டது? நீ சொன்னதுதான் கேட்டது. போச்சு, மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்து, உனக்கு வேற யாரும் தேவையில்லடி. நீயே உன் வாயே உனக்கு சுனி வச்சிரும். ம், எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறதில்ல, சுத்த விட்டு வேடிக்கை பார்க்குறேன், அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். நான் என்ன கேட்டேன்? உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆகலையா? என்ன அமைதியாகவே இருக்கீங்க? இல்லை, சம்மந்தமே இல்லாத இடத்துல சம்மந்தமே இல்லாத கேள்வி கேட்குறியே, அதான். ஏதாவது தப்பாக பேசி மாட்டேங்கிறியா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஏன் இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் இல்லையா? ஆஃபீஸ் போகணும்ல, லேட்டாக போகிறேன்னு சொன்னீங்க. 11:30க்கு மேலே ஆச்சு, அதான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லையே. நான் என்ன தப்பாக பேசினேன்? எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். மேட்ருக்கு வருவேன் என்ன? சரி, இப்பயாவது சொல்லு. பிளாக் கலர் உண்மையில ரொம்ப லவா இருக்கா, இல்லை உனக்கு பிளாக் கலர் மேலே ஒரு க்ரஷ் வந்திருக்கா? ஐயோ, கேட்டிருக்க மாட்டேன்னு நினச்சேன். இந்து, நம்ம அமைதியாக தான் வச்சுக்கோ, அவ்வளோதான். நம்ம எப்பயும் போலயே சீரியஸாக இருக்க மாதிரியே நடிப்போம். அதெல்லாம் இல்லை, அதான் நம்மளோட ஆயுதமே. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை, எனக்கு புரியல. நான் எந்த கலர் ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு என்ன? நான் பிளாக் போடுவேன், ப்ரௌன் போடுவேன், ஒயிட் போடுவேன், ரெட் போடுவேன், எதுனாலும் போடுவேன். இப்போ நீங்கள் போடுறீங்களே, நான் கேட்டுட்டா இருக்கேன். இது என்ன ரொம்ப போச்சு? எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கனால போட்டிருக்கேன். இது உங்களுக்கு என்ன பிரச்சனை? பறக்கும் வண்டுகள் பூவில் கூடும் கார்காலம் சோலை பூங்குயில் பாடிய பாடலில் சுரங்களும் நீரானே பதங்களும் நான்தானே. என்ன டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்ன டவுட்டு? உனக்கு பிளாக் கலர் பிடிச்சிருக்கு, அப்படி தானே? என்னது? அது அது வந்து அது உங்களுக்கு அப்புறம் என்ன? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உன்னோட விஷயம். ட்ரெஸ்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னா? ரொம்ப தான். அப்படின்னா புரியல. ரொம்ப சந்தோஷம். புரியாமல் இருக்கிறதா நல்லது. கீழே ஏதோ வேலை இருக்குன்னு போய் பாரு. என்ன விளையாடுறீங்களா? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இப்போ என்ன கேட்டீங்க? இப்போ எதுக்கு என்ன கீழே போக சொல்கிறீங்க? உனக்கு இங்கே இருக்கிறத விட கீழே போய் வேலை பார்க்க தானே ரொம்ப முக்கியமாக இருக்கு. போய் பாரு, போ. எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஆ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? அதான் அது அது வந்து அன்னைக்கு வீடியோ காலில் வீடியோ காலில்? அது வீடியோ காலில் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதான். ஏய், அது அது ஒன்றும் இல்லை. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது. நீங்கள் தானே சொன்னீங்க அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன், நீ ரூமுக்கு வந்து கண்டிப்பாக சொல்வேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்கள். அதான் சொன்னேனே, ஆஃபீஸ் டைம் ஆகுதுன்னு. இல்லை, எனக்கு இப்போயே அதை தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? என்ன என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்க? நான் என்ன மிஸ் பண்ணேன்? ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? டெஃபினட்டாக. கிட்ட கிட்ட வார்த்தை சொல் கிட்ட கிட்ட வந்தாய் சொல் எட்டி போய்விடு ஏதோ ரொம்ப பலமாக யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் யோசிக்க மாட்டீங்களே, எது இருந்தாலும் பட்டுன்னு சொல்லிடுவீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்படி என்ன பேச போறீங்க? என்ன விஷயம் அது?
அது அது வேற ஒன்றும் இல்லை. அது அது வந்து அது என்னடா அது இந்த அளவுக்கு ஸ்க்ரோல் ஆகுது? அப்படி என்ன சொல்ல போகிறான்? ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? அப்படி என்ன சொல்ல போகிறீங்க? அது அது வந்து நான் உன்கிட்ட ஒன்று அது காதலை தான் கொண்டாட என்ன ஓகேவா? என்னது ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், இது வரையும் நான் உன்னை பார்த்துக்கணுன்ற பொறுப்பால் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு அது அது வந்து ஒரு ஃப்ரெண்டாக கூட நான் அப்படி நினைக்கல. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். நான் கூட ஜெல் ஆகிறதுக்கு, ஐ மீன் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். என்ன திடீர்னு? என்னோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் என்னால் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நம்ப முடியல. அது வந்து அதோட வழி. ஒருத்தர் உயிரை நம்பி கடைசியில் ஏமாறதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரே மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டு பி ஃப்ரங்க், ஒருவேளை நீ நல்லவே இருந்தால் கூட அதை என் மனசை ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் எதுவுமே பண்ணல. ஆனால் என்னோட வார்த்தையால் நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு தெரியும். வீட்டில் இருக்கவங்க யோசிக்கிற மாதிரி நம்ம 2 பேத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் விட்டுரு. அதில் அப்புறம் நீயும் நானும் உனக்குள்ள ஒரு பாசிட்டிவ், எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ். ஸோ அதுலேருந்து நம்ம 2 பேர் ஃபர்ஸ்ட் வெளில வரணும். அதுக்கு நம்ம 2 பேருமே இன்னும் ஒருத்தர் கொடுத்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முயற்சி பண்ணலாம். ஓகே, புரியுதா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? எனக்கு உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அப்படின்ற எண்ணம் தோணுச்சு. ஸோ ஐ எம் ஆஸ்கிங் யூ. நிறைய விஷயங்கள் நமக்குள்ள சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு. ஸோ நான் லெட் பி ஃப்ரெண்ட்ஸ். மூச்சிகள் வந்து வந்து ஹாய் கண்ணம் மூச்சி ஆட்டது அசல கிச்சு கிச்சு மூட்டது. ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்கறதுக்கே எவ்வளோ யோசிக்கிறேன். முதல் நாள் நீங்கள் தாங்க. எனக்கு வாழ்க்கையே ஒரே நாளில் மாறி போச்சு. அதனால வழி என்னன்னு எனக்கு தெரியும். நம்பிக்கையை யாரும் வார்த்தையால் வாங்க முடியாது, நடந்துக்கிற விதத்தில் தான் வாங்க முடியும். அப்படின்னா நான் உங்கள் நம்பிக்கை தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்ல வரீங்களா? அதனால தான் இந்த ஃப்ரெண்ட்ஸா? ஐ மீன், நீங்கள் என்னை நம்புற நாளுக்காக நான் காத்திருக்க மாட்டேன். ஸோ அது அது வந்து நானும் இதோ வரேன்னு சொல்லிட்டு போனா போய் 2 மணி நேரம் ஆகுது. சிவனே என்ன பண்ணிட்டு இருக்கா? இருடி, இது இந்த கண்ணு ஆட்ட போட. இப்போ அவன் எப்பயும் ஆஃபீஸ் போயிருப்பான். நீ ரூம்ல இருந்தா கூட பரவாயில்ல. உன்னை இன்னைக்கு இந்த துணி துவைக்க விடாம விடுறதில்ல. கேட் இதை வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்து இந்து உள்ள இருக்கியா இல்லையா? சந்திரிகா, இந்து இப்ப நீ வர போறியா இல்லையா? ஒரு நிமிஷம். இதோட ஒரு அசிங்கம் இதுக்கு முன்னாடி எனக்கு இல்லவே இல்லை. ஹோ தேட்யூ, நான் இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கேன், அப்படி நான் முக்கியம் போயிட்டு இருக்கேன். பொண்ணு சந்திரிகா, நீங்க என்ன பண்ற? ஏன் மகாராணிக்கு மறந்து போச்சோ? எவ்வளவு நேரம் உங்க வெயிட் பண்றது? ஏய் அமைதியாரு. உங்ககிட்ட நான் முதல்ல சொன்னேன்ல, ரொம்ப நேரம் துணி ஊற வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன? நீ மேல வந்து 2 மணி நேரம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு என்ன? அதுக்கு நான் துணி ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. நான் முதல்ல சொல்லிட்டு தான் வந்தேன். வா வந்து துணி துவை. எவ்வளவு நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காது? மேடம் என்ன வெத்தலை பக்கத்தை வச்சு அழைக்கணுமா என்ன? வா. சந்திரிகா, இதையா சும்மா இதேன்னு பூச்செடி காமிக்காத. எனக்கு என்ன தெரியாதா? அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிருப்பான். பயந்துட்டு தானே உள்ள உட்காந்துருந்தேன். அதான் ரூமுக்கே வந்துட்டேன். மரியாதை இருந்து துணி துவைக்கிற வழியை பாரு. வா. இது ஆஃபீஸ் போயிட்டானா? ஐயோ, அவன் உள்ள இருக்க தெரியாம தான் ஆட்ட போட்டுட்டு இருக்காளா? ஏய், நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன். வாடி. எது துணி துவைக்கணுமா? சந்திரிகா, கையை விடு. அதெல்லாம் முடியாது. இப்ப நீ வர போறியா இல்லையா? ஏய் சந்திரிகா, சொன்னா கேளு. சந்திரிகா, சொன்னா கேளு.
ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இதையா? வாய் மூடு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய் என்ன பண்ணிட்டு இருந்த? அது அது வந்து அது உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏன் பெட்ரூம்க்கு வந்து கதவை தட்டி ஏன் பொண்டாட்டியா உனக்கு வேலை செய்ய கூப்பிடுறியா? அது அது வந்து மறந்து போச்சா? ஆபீஸ் போலியா? She is Mrs. இதயன் சக்கரவர்த்தி. என்ன உனக்கு ஊழியம் பண்றதுக்கு அவ என்ன உங்க வீட்டு இந்து நினைச்சியா? இந்த வீட்டோட மகாராணி இது ஏன் பொண்டாட்டி உன் ஆளுக்கு துணி துவைக்க வரணுமா? இங்க பாரு, நீ எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட், அதுக்காக உனக்கு மரியாதை கொடுத்துருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். மறுபடியும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டேன் அப்புறம் நான் யாருன்னு காமிக்க வேண்டியதா இருக்கும். நீ இங்க மட்டும் இல்ல எங்கேயுமே இருக்க முடியாது, தெரியும்ல உனக்கு. இங்க பாரு, இவளுக்காக தான் உன்னை இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கேன். உனக்கு என்னை பத்தி தெரியாது, நான் பேசவே மாட்டேன், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்புறம் இறங்குன்னு நினைச்சுக்கோ. அந்த பயம் இருக்கணும். இனிமேலாம் கேட்கல மாட்டேன், உடனே நான் என்ன பண்ணுமோ அது பண்ணிடுவேன். புரியுதா உனக்கு? ஒன்ஸ் அகேன், she is மிஸ்ஸஸ் இதயன் சக்கரவர்த்தி. அர்த்தமாய்தா? சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா, என் பொண்டாட்டிக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. புரியுதா உனக்கு? அதை விட இன்னொரு விஷயம், அவளோட வீட்டுல எப்படி அவளோட வீட்டுல நீ கெஸ்ட தங்கியிருக்க. சோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான மரியாதையை எடுத்துக்கிட்டு அமைதியா இருந்து இந்த ஒரு வாரம் கழிச்சிட்டு போற. அதை மீறி ஏதாவது வாழாட்டணும்னு நினைச்சு வச்சுக்கோ, ஒட்டு நறுக்கிடுவேன். ஆமா, உனக்கு ரூம் கீழே தானே, உனக்கு யார் மேல வரை பெர்மிஷன் கொடுத்தது? இங்க பாரு, இருக்க போற ஒரு வாரமும் இருக்கணும் தெரியாம இருக்கணும். புரியுதா உனக்கு? மறுபடி என் கண்ணதை பட்ட அவ்வளவுதான். சிவா மூட ஸ்மைல் பண்ணிட்டு idiot. வேற மாதிரி கேள்விப்பட்டனே, நேற்று வரைக்கும் அப்படி. இப்ப நான் சோ நான் கூப்பிட்டதுல இந்த துணி தக்க தான் முக்கியமான வேலையா? இப்ப கூட முக்கியமான டீலிங்ல தான் இருந்தோம். பாதியோட ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்ல ஓகேவா இல்லையா? பார்வை என்ற உயிரை உறிஞ்சியதை அறிவாளா அறிவாளா அவளை ரசித்த பின்னே நிலவு இனிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை. நான் பதில் சொல்லணுமா? சரி ஓகே, நான் உன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். ஓகே? நீ மௌனம் காக்கும் போது உன் சாதில் எந்த பேரை தோட்டப்பூக்கள் சொல்லும் இல்லையா? இதையா சின்ன பண்றோம். கேண்டி ஷாப் இல்ல, எனக்கா இல்ல, உங்களுக்கு தான் இல்ல. ரியலி திஸ் இஸ் மை ஹவுஸ். ஸோ நான் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எப்படினாலும் இருப்பேன். ஆமா, நைட் என்ன பேய் மணி அங்கே இங்கே அழைச்சிட்டு இருக்க? நீ தானே அந்த கிளாஸ் உடைச்சது? இல்லையே. தெரியும்ல, உன் விஷயம்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கேன். மவளை ஏதாவது போன ஆட்டம் நினைச்சேன், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருங்க. நாளைக்கு பாரு, நீ அவ்வளோ எப்படி சிரிச்சு பேசுறீங்கன்னு நான் பார்க்குறேன்.